ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சிக்கன் கறி செய்வோமா? இந்த சிக்கன் கறி நீங்கள் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த சிக்கன் கறி வெரைட்டியாக ரைஸ் மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லா இருக்கும். இந்த சிக்கன் வந்து ஒரு 500 கிராம் போல் தான் செஞ்சுருத்துட்டேன். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு இந்த தாளிப்பும் எதுவும் இல்லாமக்கி இந்த சிக்கன் கறியை டக்குன்னு செஞ்சிடலும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சிக்கன் வாங்கினா மஞ்சள் போட்டு கழுவுங்க, இல்லாண்டா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கறி ஆக்குறதுக்கு வந்து நான் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி இதை பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்ச வெங்காயம் போட்டு தான் இந்த கறி செய்ய போகிறேன். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் வந்து வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு இப்படி பொரிச்சு எடுத்துனேன். பொரிச்சு எடுத்த பிறகு இதை அப்படியே வச்சிடுங்க. வச்ச பிறகு இப்போ நான் வந்து சிக்கனை வந்து கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்ட பிறகு நாங்கள் பொரிச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட வந்து மல்லித்தூள் வந்து வறுக்காத 2 மல்லித்தூளும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்த சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கட்டாயம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு கரண்டி, பெரிய கரண்டியால் ஒன்று சேர்த்துட்டா போதும். சேர்த்த பிறகு இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் லாஸ்ட்டில் தான் போட்டிருந்தேன், 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து. இதோட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 நாள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து அவங்களோட குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி அளவு எண்ணெயும் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா இதை கையால் நீங்கள் கலந்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா போதும். நீங்கள் சிக்கனில் வந்து லெக் பீஸில் நல்லா கீரல் போட்டுக்கும். அப்போ தான் வந்து அதில் வந்து மசாலாக்கள் நல்லா பிடிச்சி வரும். இப்போ நான் வந்து இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்சுட்டேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ தான் நான் இதில் சேர்க்குறேன், என்ன மறந்துட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி போட்ட பிறகு நாங்கள் வந்து சிக்கனை வந்து இப்போ வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்துக்குவோம். நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில், புதிய மண் சட்டி இதை பதப்படுத்தி எடுத்தது, அதில் தான் இதை போட்டு வேக வைக்க போகிறேன். இதுக்கு எந்த வித தாளிப்பு எதுவும் இல்லை. தாளிப்பு சேர்க்காம இந்த சிக்கன் கறி செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்கணும், யோசிக்கவே தேவையில்லை, நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நான் சட்டியில் போட்ட போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றின பிறகு இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சுட்டு போய் இதை நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். நான் வந்து சிக்கன் கறி இந்த அளவு வற்ற வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். என்கிட்ட கரெக்ட் ரைஸ் செஞ்சதால் இப்படி வத்தின கறி தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.